ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம ஆர்ஆர்பி என்டிபிசிக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கும் எப்படி சேர்த்து ஒரு வீக் பிளான் போடலான்னு சொல்லிட்டு நான் எப்படி படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீக்லி ஸ்டடி பிளான் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி நேற்று தான் அப்டேட் பண்ணியிருக்கணும். நேற்று ஒரு ஷார்ட்ஸாக மட்டும் அப்டேட் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. வீடியோவை இன்னைக்கு கிளியராகவே ஃபுல்லாகவே பார்த்துடலாம். இது வீக் 5க்கான ஸ்டடி பிளான். போன வாட்டி வீக் 4 வரைக்கும் இருந்தது. வீக் 3 வரைக்கும் என்னென்னமோ படிச்சோமோ அது எல்லாமே வீக் 4ல ரிவிஷன் பண்ண சொல்லி பிளான் போட்டிருந்தேன். இப்போ வீக் 5க்கான ஸ்டடி பிளான் நவம்பர் 21லேருந்து 27 வரைக்கும். இதுல என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேக்ஸ்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ன்றது ஓரளவுக்கு ஒரு நல்ல டாபிக், ஒரு சிம்பிளான டாபிக் தான். ஃபுல்லாவே பார்த்துடலாம். இந்த 1 வீக் ஓகே போதும். 1 வீக் போதும் நமக்கு. நெக்ஸ்ட் ரீசனிங்ல ரிலேஷன்ஷிப்ஸ். ஆக்சுவலி நீங்களாம் எதுல பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. எனக்கு இப்போ ஓரளவுக்கு நல்லாவே ஈஸியாவே இருக்கும். மேக்சிமம் வந்து நமக்கு யூடியூப்ல நிறைய சேனல்ஸ் வந்துட்டு இருக்கு. அதை வச்சே பார்க்கலாம். அது இல்லைன்னா சிம்பிளா இருக்கணும் அப்படின்னா ஆர்எஸ் அகர்வால்னு ஒரு புக் இருக்கு. நான் அது நல்லாவே உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். அந்த புக்கு வந்து ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அது ஆர்எஸ் அகர்வால்ல இருக்கிறதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். பேசிக்ஸ் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்னாலே மற்றது நம்ம ஈஸியாகவே போடலாம். அடுத்துட்டு YCT அப்படின்றது ஒரு புக்கோட இதுதான் நானும் படிச்சுட்டு இருக்கேன். YCT அதில் தான் வந்து ப்ரீவியஸ் இயர் சம்ஸ் எல்லாமே இருக்கும். ஆர்ஆர்பியோடது எல்லாமே இருக்கும். அதுவே வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி டிஎன்பிஎஸ்சிக்கு நல்லாவே ஸ்கூல் புக்ஸ் தான் பேசிக்ஸ், அது போதும். அதோட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்க்கணும். ஏன்னா ஆர்ஆர்பி என்டிபிசிக்கு வந்து ஸ்கூல் புக்ஸ்லேருந்து கேட்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் பார்க்கணும்ல. ஸோ YCTயோடது பார்த்தோம்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா நியூ ஓல்டு. நியூவில் வந்து 9th ஸ்டாண்டர்டில் செய்யல் 1 to 3, அதுவே ஓல்டில் வந்து 7th ஸ்டாண்டர்டில் 1 to 3 பார்க்க போகிறோம். ஜிஎஸ்ல சோஷியலில் பாலிட்டி தான் பார்க்க போகிறோம். நம்ம பாலிட்டி தான் ஃபர்ஸ்ட் முடிக்க போகிறோம். அதான் நம்மளோட இதுவாக எய்மாக இருக்கணும். பாலிட்டியில் இந்த வாட்டி பார்க்க போகிறது உள்ளாட்சி அரசாங்கங்கள், அதாவது லோக்கல் கவர்மெண்ட்ஸ். இது வந்து 6th 9th 10th 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. 6th வந்து டேர்ம் 3ல யூனிட் 2 செகண்ட் லெசனில் அது இருக்குது. 9th வந்து யூனிட் 5, 11th யூனிட் 12. இதான் அதோட சிலபஸ். ஓகேவா, இங்க தான் இருக்கு. நெக்ஸ்ட் சயின்ஸ்ல உரங்கள், பூச்சிக்கொல்லிகள். இது எல்லாமே சயின்ஸ்ல வந்து நம்ம சமச்சீரோட தான் படிக்க போறோம். எக்ஸ்ட்ரா சமச்சீர் முடிச்சுட்டு டைம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வேற எதுவும் பார்க்கலாம். ஓகே, சிபிஎஸ்சி அந்த மாதிரி அளவுக்கு பார்க்கலாம். ஏன்னா அது வந்து டிஎன்பிசி கிடையாது, ஆர்ஆர்பி என்டிபிசிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். 6th யூனிட் 3, 7th யூனிட் 4, 9th யூனிட் 23, 8th யூனிட் 15 and 21. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா நவம்பர் 1 to 7 பார்த்துடலாம் இந்த வாட்டி. ஓகேவா, அடுத்து ஸ்டாட்டிக் ஜிகேல நேஷனல் பார்க்ஸ். இது நிறைய வீடியோ இருக்கு, நானும் வீடியோ போட்டுடுறேன். நேஷனல் பார்க்ஸ் இன் இந்தியா வந்து பார்க்க போறோம் இந்த வாட்டி. ஓகே ஓகே, இதான் இந்த வீக்கான ஷெடியூல். எல்லாருமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாவே கவர் பண்ண பாருங்க, முடிக்க பாருங்க. ஓகேவா, தேங்க்யூ.